மகா பெரியவா திருவடிகளே சரணம். நாளை ஆடிப்பூர திருநாளன்று அம்மனுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி நிச்சயம் நீங்கள் நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பூர திருநாள் 2024 புதன்கிழமை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வருகிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை மாலை 6:42 மணிக்கு துவங்கி நாளை 7ஆம் தேதி இரவு 9 மணி வரை பூர நட்சத்திரம் உள்ளது. அதனால நாளைய நாள் முழுக்கவே ஆடிப்புற திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதில் வரக்கூடிய முக்கியமான வழிபாட்டு நாளில் இந்த ஆடிப்புற திருவிழாவும் ஒரு நாள் தான். ஏன்னா இந்த ஆடிப்புற திருவிழா அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படின்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதாவது உலக மக்களை காப்பதற்காக, உலக உயிர்களை காப்பதற்காக ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பூர நட்சத்திர நாளில் தான் அன்னை பார்வதி தேவி அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆண்டாள் நாச்சியார் இந்த நாளில் தான் அவதரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த நாளை ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, இப்போ இந்த ஆடிப்பூர திருநாளன்று நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும், சீக்கிரமாக திருமணம் கைகூடணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், குடும்பத்தில் எல்லா விதமான சுபகாரியங்களும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்பாளை நல்ல மனமுருகி முழு நம்பிக்கையோடு வேண்டிட்டு நீங்கள் அம்பாளுடைய கோவிலுக்கு நாளைக்கு நீங்கள் செல்லும்போது கண்டிப்பாக அம்பாளுடைய கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்யுங்க. அப்படி நீங்கள் செல்லும்போது அம்பாளுக்கு பிடித்தமான வளையல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நாளைக்கு இந்த ஆடி மாதத்துல மட்டும்தான் அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா நடைபெறும். அதுவும் இந்த ஆடிப்பூர திருநாளன்று தான் நடைபெறும். இந்த வளைகாப்புக்கு நீங்கள் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சீக்கிரமாக திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கோவிலுக்கு செல்லும் போது நீங்கள் அம்பாளுக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொண்டு செல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பார். அம்பாளுடைய அருளும் நிச்சயம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு